கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த ஏடிஎம்கேனுடைய கூட்டங்கள்ல இவங்களே வாலண்டரியா தாங்களாகவே வந்து கட்சி கொடியை தூக்கிக்கிட்டு பிடிச்சி நிக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, தொண்டர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து ஏடிஎம்கே கூட போறது பெட்டர் அப்படின்னுட்டு. காங்கிரஸ் கூட போறதை விட ஏடிஎம்கே கூட போறது பெட்டர்ங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ தொண்டர்களே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதைத்தான் அவர் வந்து சொல்றாரு. கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எடப்பாடியும் விஜயும் அரை மணி நேரம் பேசிருக்காங்க. முதல் நாள் எடப்பாடியும் அமித்ஷாவும் 1 மணி நேரம் பேசிருக்காங்க. அந்த 1 மணி நேரம் பேச்சுல அமித்ஷா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, இதெல்லாமே வந்து எடப்பாடியோ இல்லைன்னா விஜயோ பண்ற வேலை கிடையாது, அமித்ஷாவினுடைய திட்டம் தான். இதை மட்டும் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கங்க. அமித்ஷா விஜய்க்கு சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய திட்டம் என்ன, எங்களுடைய திட்டம் தான். அதாவது டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும், அதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரியாரிட்டி. அதுக்கு நீங்க வந்து இந்த கூட்டணியில ஜாயின் பண்ணிக்கீங்க அல்லது காங்கிரஸ் கூட தனியா கூட்டணி அமைச்சுக்கீங்க, எனக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. காங்கிரஸ் உங்க கூட வந்துச்சு சொன்னாலே, ஏன்னா இந்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டு தான், காங்கிரஸ் விஜிகா வச்சுக்கிட்டு தான் டிஎம்கே இந்த ஆட்டம் போடுறாங்க. அவங்க 2 பேரையும் அதுல இருந்து நீங்க உருவிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிஎம்கே விழுந்துரும். அதுக்கப்புறமா கூட்டணிகள்லாம் அமைச்சு தேர்தல் நடந்து முடிவுகள் எப்படி வருதோ அதை வச்சு அன்னைக்கு முடிவுகள் அறிவிச்ச பிறகு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வரும்போது நம்ம அதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்றாரு. எடப்பாடி கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடிக்கு ரொம்ப கிளியர் கட்டா அவருக்கு வேலை கொடுத்திருக்காரு அமித்ஷா. விஜய் கட்சிக்குள்ள வரணுமா, கூட்டணிக்குள்ள வரணுமா வேண்டாமா, எந்த ரூபத்துல வரணும், எப்போ வரணும், யார் கூட இருக்கணும், எந்தெந்த தொகுதிகள், ஆளுமை பிரச்சனையும் இருக்கு, முதல்வர் பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா அவரும் முதல்வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு, இவரும் முதல்வரும் சொல்லிக்கிறாரு. எங்களுக்கு வந்து 140 இடம் வேணும்னு அவர் கேட்கலாம், யாரு விஜய். இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, நாங்க உள்ள வரவே இல்லை. ஆக மொத்தம் டிஎம்கே கூட்டணியை உடைக்கணும். அண்ணாமலை சொன்ன மாதிரி டிஎம்கே கோட்டையில இருந்து செங்கலா உருவணும். அது ஒண்ணுதான் அவங்க நீங்க பண்ணணும், நீங்களும் விஜயும் பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்ட்டு கிளியரா, ரொம்ப கிளியரா வியூகம் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. விஜய்க்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் வேணும், ஒரு ஆலோசகர் வேணும். கரூர் சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய பாடத்தை அவர் கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா அவருக்கு இன்னும் டிஎம்கேனுடைய பிராண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆரோக்கியசாமியோ இல்லைன்னா ஒரு அருணோ இல்ல ஒரு புசி ஆனந்தே அவங்க எல்லாம் போறாரு. ஓகே, இவருக்கு வந்து டிஎம்கே அனுபவம் இருக்கு, ஆதவ் அர்ஜுனாக்கு அனுபவம் இருக்கு. ஆனா அது கூட போருமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க யாருமே வந்து முன்னால வந்து வேலை செய்ய போறது இல்லை சார், ஒரு சரியான ஆலோசனை கொடுக்க போறது இல்லை. அந்த இடத்துலதான் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். ஓகே சார். சார், இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பெரிய லெவல்ல செய்திகள்ல பேசும் பொருளா இருந்துகிட்டு இருக்கு. அது என்ன பிள்ளையார் சொல்லி அப்படின்னு பார்க்கும்போது, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தின் போது அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது தாவேக்காவினுடைய கொடி வந்து பறந்துகிட்டு இருந்தது. அந்த கொடியை சுட்டி காட்டி எடப்பாடி அவர்கள் இப்படி பேசியிருந்தாரு. வீடியோல பார்க்கும்போது அதிமுக கொடியை காட்டினாரா இல்ல தாவேக்கா கொடியை வந்து சிங்க் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பெரும் வாரியா என்டிஏ கூட்டணிக்குள்ள தாவேக்கா வந்திருக்கு. விஜய் வந்து தனியா தான் பேசிட்டு இருக்காரு பிஜேபி கூட்டணி கூட அப்படிங்கிற மாதிரி செய்திகள்ல பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் எடப்பாடியுடைய அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கல்ல நேற்று. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அப்ப அவர் கை காட்டின கொடி டிவிகே கொடியா ஏடிஎம்கே கொடியா? அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க. இல்ல சந்தேகம், உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் சந்தேகம் வருதுன்னு எனக்கு தெரியல. வீடியோல என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அது கரெக்ட், சந்தேகமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ஆஃப் த கஃப் ரிமார்க் எல்லாம் கொடுக்க மாட்டார். ஆஃப் த கஃப் ரிமார்க்னா முன் யோசனை இல்லாமல் அந்த நேரத்துல வெளியில வர வார்த்தைகள் தான். வார்த்தைகள் எல்லாம் அப்படி கொட்டிட மாட்டார், ரொம்ப ஆழ்ந்துதான் பேசுவாரு, கரெக்டா பிளான் பண்ணி தான் பேசுவாரு.
நேத்திக்கு அவர் சொன்னது கூட இதுக்கு முன்னாலே இப்போ இல்லையே, கரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல பல்வேறு தொகுதிகளையும் கூட இதை தான் நம்ம பார்த்திருக்கோம். கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த, அதாவது ஏடிஎம்கேனுடைய கூட்டங்கள்ல இவங்களே வாலண்டரியா தாங்களாகவே வந்து கட்சி கொடியை தூக்கிக்கிட்டு பிடிச்சிட்டு நிக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, தொண்டர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து ஏடிஎம்கே கூட போறது பெட்டர் அப்படின்னுட்டு. காங்கிரஸ் கூட போறதை விட ஏடிஎம்கே கூட போறது பெட்டர்ங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ தொண்டர்களே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதைத்தான் அவர் வந்து சொல்றாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நேத்திக்கு மீட்டிங்ல அவர் சொல்லும் போது பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணியில் விஜய் கட்சி வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. ஆனா நான் அதை அப்படி பார்க்கல. நான் இது உடனே ஆஹா ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டாங்க, கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க, அப்படின்னு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போனாரு அப்படிங்கறதெல்லாம் நான் பார்க்கல. இது இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வர முடியும். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்கு அப்படிங்கிறதுனால, பாஜக இருக்கிற கூட்டணியில நீங்க இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் சிறுபான்மையினருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை வந்து எப்படி ஆஹ், விஜய் வந்து அட்ரஸ் பண்ண போறார், எப்படி அதை நியாயப்படுத்த முடியும், அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எடப்பாடிக்கு, நேற்றுக்கு எடப்பாடியும் விஜயும் அரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. முதல் நாள் எடப்பாடியும் அமித்ஷாவும் ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அந்த ஒரு மணி நேரம் பேச்சுல அமித்ஷா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, இதெல்லாமே வந்து எடப்பாடியோ இல்லைன்னா விஜயோ பண்ற வேலை கிடையாது, அமித்ஷாவினுடைய திட்டம் தான். இதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குங்க. அமித்ஷா ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. விஜய் கூடயும் பேசியிருக்கிறாங்க. விஜய் கூட பேசும்போது கூட நான் உங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் வேணுமோ, ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்ல நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்னு விஜய் கூட அவர் அமித்ஷா பேசினது, எடப்பாடி கூட அமித்ஷா பேசினது. விஜய் கூட பேசினது வந்து நீங்க உங்களுக்கு வந்து எந்த விதமான மாரல் சப்போர்ட் வேணுமோ நாங்க தரோம். சிபிஐக்கு நாங்க டைரக்டா உள்ள வர முடியாது, ஏன்னா உங்க கவர்மெண்ட்ல வந்து பெர்மிஷன் இல்லாம நீங்க வர முடியாதுன்னு தீர்மானம் போட்டிருக்காங்க சிபிஐ. அதனால நீங்க வந்து கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். அதர் தேன் தட்டு நாங்க உங்களுக்கு எல்லா விதமான மாரல் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். நீங்க எங்க கூடயே கூட்டணியில வரணுங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. சிறுபான்மையினருக்கு பிரச்சனை வரும், உங்களுடைய சிறுபான்மையினர் வாக்காளர்களுக்கு பிரச்சனை வருங்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம். அதாவது அமித்ஷாவுக்கு இந்த விஷயம் கிளியரா புரியுது, அதனால அவரை அதை பத்தி இன்சிஸ்ட் பண்ணல. ஆனா அமித்ஷா விஜய்க்கு சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய திட்டம் என்ன? எங்களுடைய திட்டம் தான், அதாவது டிஎம்கேயை வீட்டுக்கு அனுப்பணும், அதான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரியாரிட்டி. அதுக்கு நீங்க வந்து இந்த கூட்டணியில ஜாயின் பண்ணிக்கிங்க, அல்லது காங்கிரஸ் கூட தனியா கூட்டணி அமைச்சுக்கோங்க, எனக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. காங்கிரஸ் உங்க கூட வந்துச்சு சொன்னாலே, ஏன்னா இந்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டு தான், காங்கிரஸ் விசிகா வச்சுக்கிட்டு தான் டிஎம்கே இந்த ஆட்டம் போடுறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் அதுல இருந்து நீங்க உருவிட்டீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிஎம்கே விழுந்துரும். அதுக்கப்புறமா கூட்டணிகள்லாம் அமைச்சு தேர்தல் நடந்து முடிவுகள் எப்படி வருதோ அதை வச்சு அன்னைக்கு முடிவுகள் அறிவிச்ச பிறகு கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வரும்போது நம்ம அதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்றாரு. எடப்பாடி கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடிக்கு ரொம்ப கிளியர் கட்டா அவருக்கு வேலை கொடுத்திருக்காரு அமித்ஷா. விஜய் கட்சிக்குள்ள வரணுமா, கூட்டணிக்குள்ள வரணுமா வேண்டாமா, எந்த ரூபத்துல வரணும், எப்போ வரணும், யார் கூட இருக்கணும், எந்தெந்த தொகுதிகள், ஆளுமை பிரச்சனையும் இருக்கு, முதல்வர் பிரச்சனையும் இருக்கு. ஏன்னா அவரும் முதல்வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு, இவரும் முதல்வரும் சொல்லிக்கிறாரு. எங்களுக்கு வந்து 140 இடம் வேணும்னு அவர் கேட்கலாம், யாரு விஜய். இதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, நாங்க உள்ள வரவே இல்லை. ஆக மொத்தம் டிஎம்கே கூட்டணியை உடைக்கணும். அண்ணாமலை சொன்ன மாதிரி டிஎம்கே கோட்டையில இருந்து செங்கலா உருவணும். அது ஒண்ணுதான் அவங்க நீங்க பண்ணணும், நீங்களும் விஜயும் பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்ட்டு கிளியரா, ரொம்ப கிளியரா வியூகம் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு அமித்ஷா. அதைத்தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து எடப்பாடியோ இல்லைன்னா விஜயோ பண்ணினது கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு எப்படி வேணாலும் வியூகங்கள் மாறலாம், கூட்டணிகள் மாறலாம். எப்படியெல்லாம் கூட்டணி மாறுங்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. பீகாரை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். பீகார்ல எலெக்ஷன் நடக்கிறது. பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப 2 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அவருக்கு 10% வாக்குகள் கிடையாது. நாளைக்கு அங்கே
தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கட்சிக்கு ரெண்டுக்கும் நடுவுல பயங்கரமான சண்டை. ஏன்னா நேத்திக்கு பாருங்க, இவர் உதித் ராஜ் அப்படின்ட்டு மகாராஷ்டிரால இருக்கிற காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ்னு அவரே சொல்லிக்கிட்டா எப்படி, நாங்க அதை ஒத்துக்க வேண்டாமா? எங்க கட்சியில இருந்தும் முதல்வர் வேட்பாளர் வர வேண்டாமா? ஏங்க 9% வாக்குகள் உங்களுக்கு இருக்கு, முதல்வர் வேட்பாளர் பத்தி பேசுறீங்க? கோபம் வருமா வராதா தேஜஸ்வி யாதவுக்கு? தேஜஸ்வி யாதவ் பயங்கர கடுப்புல இருக்கிறாரு. 243 தொகுதிகளில் நான் தனியா போட்டியிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும், காங்கிரஸ் கட்சி பிரசாந்த் கிஷோர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரிதான் லோக் ஜனசக்தி பார்ட்டி, அதாவது சிராக் பாஸ்வானுடைய அந்த பார்ட்டி இன்னைக்கு வந்து அவர் வந்து மத்திய அமைச்சரவையில அமைச்சரா இருக்கிறாரு. ஆனாலும் அவரும் கூட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் கூட கூட்டணி அமைச்சாச்சுன்னு சொன்னா என்ன ஆகும்னே தெரியாது சார். ஆஸ் ஆஃப் டுடே என்டிஏ ரொம்ப, அதாவது நிதிஷ்குமார் பாஜக இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து அமக்கிரமா ஜெயிச்சுட்டு வராங்க 150 இடங்கள்ல. ஆனால் இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. அங்க என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன் தான் காங்கிரஸுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த காங்கிரஸை வச்சுக்கிட்டு தான் டிஎம்கே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. பீகார்ல வந்து கூட்டணி மாற்றம் ஏற்பட சாத்தியம் இருக்கு. 15 நாள் தான் சார் இருக்கு. இன்னும் வேட்புமனு தாக்கல் பண்ணி அது வேட்புமனு வாபஸ் பெற்று அதை அப்ரூவல் பண்றதுக்கு 15 நாள் இருக்கு. அப்புறம் ஒரு 15 நாள் உங்களுக்கு வந்து கேம்பெயின் பண்ணணும், பிரச்சார நேரம். இன்னைக்கு பாருங்க, ராகுல் காந்தி இது வரைக்கும் வரவே இல்லை. ராகுல் காந்தி கொலம்பியால என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு சீரியஸான அரசியல்வாதினா இந்த நேரம் இங்க இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்க வேண்டாமா? அஸ்ஸாம் கைவிட்டு போனதுக்கு காரணமே அதுதான் சார். அஸ்ஸாம் காங்கிரஸ் கட்சியினுடைய கைவிட்டு போனதுக்கு ராகுல் காந்தியினுடைய மெத்தனம் காரணம். ராகுல் காந்தி இல்லைன்னா வேற யாருமே டிசைட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு அது தேஞ்சு போன கட்சி, அதாவது மூழ்கி கொண்டு இருக்கிற கப்பல். ஏகப்பட்ட கோஷ்டி சண்டைகள் இருக்கு. இவங்க கூட போறதை விட ஏடிஎம்கே கூட போலாமா அப்படின்னு அவர் யோசிக்கலாம் இல்லையா? அதனால பீகார்ல நடக்கிற சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டிலையும் நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடையது. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா போக போக தான் நம்மளுக்கு தெரியும். எப்படி இப்போ ஆஸ் ஆஃப் நவ் விஜய்க்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் வேணும், ஒரு ஆலோசகர் வேணும். கரூர் சம்பவத்துல ஒரு மிகப்பெரிய பாடத்தை அவர் கத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா அவருக்கு இன்னும் டிஎம்கேனுடைய பிராண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதை கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆரோக்கியசாமியோ இல்லைன்னா ஒரு அருணோ இல்ல ஒரு புசி ஆனந்தே அவங்க எல்லாம் போராது. ஓகே, இவருக்கு வந்து டிஎம்கே அனுபவம் இருக்கு, ஆதவ் அர்ஜுனாக்கு அனுபவம் இருக்கு. ஆனா அது கூட போருமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க யாருமே வந்து முன்னால வந்து வேலை செய்ய போறது இல்லை சார், ஒரு சரியான ஆலோசனை கொடுக்க போறது இல்லை. அந்த இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி வராரு. எடப்பாடி பழனிசாமி விஜயனுடைய அரசியல் ஆலோசகராக மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. எழுதி வச்சுக்கீங்க நீங்க. அதாவது யாராவது ஒரு உண்மையிலேயே ரொம்ப முதிர்ச்சியான தலைவர், அவருக்கு தெரியும் யாருக்கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னுட்டு, எந்த சமயத்துல எதை பேசணுங்கிறது அவருக்கு தெரியும். அந்த மாதிரி அவருக்கு தெரியும் டிஎம்கே பாலிடிக்ஸ் என்னங்கிறது. விஜய்க்கு தெரியாது, இன்னைக்கும் விஜய்க்கு தெரியாது. ஆனா ஒரு சம்பவம் நடந்தது, அதுக்கு துக்கப்பட்டாரு, அதுல இருந்து சில பாடங்கள் கற்றுக்கிட்டு இருக்காரு. அது மட்டுமே போராது. உங்களுக்கு டிஎம்கே வீழ்த்தணும்னு சொன்னா வேற வியூகங்கள் நீங்க அமைக்கணும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி நேற்றுக்கு 1/2 மணி நேரம் அவரோட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு மோசமான கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா தமிழ்நாடுல இந்த 11.69% பொருளாதார வளர்ச்சி வந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அவர் கேட்டிருப்பாரு. விஜய்க்கு புரிய வச்சிருப்பாரு. மத்திய அரசினுடைய திட்டங்கள் இங்க என்னென்னலாம் நடக்குது. 11 மெடிக்கல் காலேஜஸ் அட் ஒன் ஸ்ட்ரெச், ஒரே ஸ்ட்ரைக், ஒரே சிக்னேச்சர் போட்டு கொடுத்தாங்களா இல்லையா? எப்படி போட்டு கொடுத்தாங்க? எவ்வளவோ திட்டங்கள், மத்திய அரசு திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டு இந்த விஜய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றீங்களா? அதாவது 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு, கூட்டணி அமைக்கலாம். கடைசியில் இப்போ பிரசாந்த் கிஷோரே கூட்டணி அமைக்க தானே போறாரு. இவர் வந்து பிரசாந்த் கிஷோருடைய நண்பர். பிரசாந்த் கிஷோர் அங்க முடிச்சதுக்கு அப்புறமா இங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி
விஜயனுடைய மனசை கண்டிப்பா மாத்திடுவாரு. நீ கூட்டணி அமைச்சுதான்ப்பா போக முடியும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா 8% 10% வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது சார். பாரதிய ஜனதா கட்சி கேரளால 15% இருக்கு. எவ்வளவு வருஷமா? 20 வருஷமா. ஒரு எம்எல்ஏ இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனா அதே ஒரு மாதிரி எம்பி வந்துட்டாங்க. எம்பி, ஆமா ஒரு எம்பி அதுல வந்துட்டாங்க. அது எம்பி வந்த காரணம் வந்து அவர் வந்து பல பல சோசியல் இதெல்லாம் பண்ணிருக்கிறாரு. மோர் ஓவர் சினிமா நடிகர். சினிமா விஜய் சினிமா நடிகர்ங்கிறத விட நடிகர் அவர், தான். ஆமா விஜய் சினிமா நடிகர். விஜய் சில பேர் சொல்றாங்க விஜய்க்கு வந்து நிறைய அங்க இது இருக்குது அப்படின்னுட்டு கேரளால. நான் அதை நம்பல, காங்கிரஸ்காரங்க தான் நம்புறாங்க. ஏன்னா கேரளா மக்களை பொறுத்த, நான் கேரளாக்காரன் தான். கேரளா மக்களை பொறுத்த வரைக்கும் கேரளா மக்கள் வந்து நடிகர்களை நடிகர்களாக தான் பாக்குறாங்களே தவிர அரசியல்வாதிகளா பார்க்கல. அப்படி நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னா மம்முட்டியோ இல்லைன்னா மோகன்லாலோ கூட வெற்றி பெற்று வந்திருக்கலாம். பட் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றதற்கு காரணம் அது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு தானே தவிர அவருடைய நடிகர் பின்புலம் கிடையாது இப்போ அப்படிங்கிறது என்னுடைய இப்போ எடப்பாடி என்னுடைய சொன்ன அந்த விஷயத்துக்கு வருவோமே. எடப்பாடி பிள்ளையார் சொல்லி போட்டாரு, சூசகமா சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா நீங்க அப்படிதான் எடுத்துட்டாகணும் இன்னைக்கு லெவல்ல. விஜய், ஏன்னா விஜய்க்கு வந்து காங்கிரஸ் கூட போறதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, காங்கிரஸ்க்குள்ள ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான கோஷ்டி பூசல், ஒரு தேஞ்சு போயிட்டு இருக்கிற கட்சி. இந்த கட்சியை வச்சுக்கிட்டு யார் காங்கிரஸுக்கு வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சியையுமே தனியாக ஜெயிக்க வைக்க முடியாது. டிஎம்கே பண்ணிடுவாங்க, ஏடிஎம்கே பண்ணிடுவாங்க. ஆனா விஜய் கட்சியாலே பண்ண முடியாது, காங்கிரஸ் பண்ண முடியாது. அதாவது ரெண்டு பேருமே காம்ப்ளிமெண்டரியா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கணும். பீகார்ல என்ன நடக்கிறது? 70 இடங்கள்ல நின்றுட்டு 2020 எலெக்ஷன்ல 70 இடங்கள் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. 17 இடங்கள்ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு தான் தேஜஸ்வி யாதவ் கண்ணா பின்னா திட்டினார். உங்களால் தான் நான் வந்து முதல்வர் ஆக முடியல இரண்டாவது முறை அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது முதல் முறை முதல்வராக முடியல அப்படின்னு சொன்னாரு. காங்கிரஸ் மட்டும் ஸ்ட்ரைக் ரேட் நன்னா இருந்தது. 70 இடங்கள்ல ஒரு 40 இடங்கள் நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து பெரும்பான்மை கிடைச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி அவர் சொன்னாரு. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விஜய் கூட்டணி வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஏதோ டெவலப்மெண்ட், அதாவது ஒரு 30-40% வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, காங்கிரஸ்ல இளைய தலைவர்கள் கிடையாது. ஒரு 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 சரியான அணுகுமுறை, எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. அவருடைய அவங்களுடைய லீடர் வந்து அது என்ன சொல்றது, இவர் சாட்டர்டே வரா மாதிரி, சாட்டர்டே வரேன்னு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்றாரு, அப்பப்போ வெளிநாடு போயிடுறாரு. டைம் இருக்கும்போது பாரதத்துக்குள்ள வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் நடக்காது. டிஎம்கே எல்லாம் அப்படி கிடையாது, பாஜக எல்லாம் அப்படி கிடையாது. 365 நாள் 24/7 அவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் டிஎம்கே இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பார்ட்டியா நம்ம பாக்குறோம். ஏடிஎம்கே ஜெயலலிதா இருந்த போது அப்படிதான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஒரு 10-12 வருஷமா அப்படிதான் இருக்கு. இன்னும் 40 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி அப்படிதான் இருக்கும். நான் சொல்லல, பிரசாந்த் கிஷோரே சொல்லி இருக்கிறார் இத. அதனால காங்கிரஸ் கட்சியோட போறதை விட ஏடிஎம்கே கூட போயிட்டா பெட்டரா இருக்குமோ அப்படின்ட்டு அவர் கண்டிப்பா நினைக்கிறார். அதனாலதான் அந்த கூட்டணியில அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட மீட்டிங்ல இன்னும் அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க, கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நல்ல டெவலப்மெண்டா தான் நான் பாக்குறேன். ஒரு வேளை அவருக்கு வந்து சிறுபான்மையினருடைய அழுத்தம் காரணமாக, ஏன்னா கிறிஸ்தவ மிஷனரிகள்லாம் அவர் பின்னால இருக்கு, அவங்க எல்லாம் வந்து இவரை புட்டப் பண்றாங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா. நீங்க அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? திருப்பி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விஜய் கட்சி 4 பேர் சேர்ந்து கூட்டணி போடுவாங்க. டிஎம்கே தனித்து விடப்படும். அப்பவும் என்ன ஆகும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் லாபம். எப்படி? டிஎம்கே தோத்துரும். எய்தர்வே உங்களுக்கு வந்து டிஎம்கே தோத்து குளிக்க போகுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. 2026ல விஜய் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட இருந்தாலும் சரி, அல்லது விஜய் காங்கிரஸ் விஜிகா கூட தனி கூட்டணி அமைச்சு போட்டி போட்டாலும் சரி, டிஎம்கேக்கு தான் அது மிகப்பெரிய லாஸ். ஓகே. டிஎம்கே முதல்ல வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே வீட்டுக்கு அமைச்சதுக்கு அப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்டம் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த காங்கிரஸை வெளியேற்றத்துக்கு அல்லது காங்கிரஸை ஒழிச்சு கட்டுறதுக்கான முயற்சிகள் 2031ல எடுப்பாங்க அவங்க. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.